லைட் சோர்ஸ் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு this is the lens பாக்ஸ் எடுத்து பாக்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் पूरा ना गोल्डन लीटर से ठीक है கண்ணு கட்டு டேமேஜ் ஆயிருப்போம் அது ரொம்ப முக்கியம். எப்படி பிடிக்கணுமா ரொம்ப ஓப்பன் பண்ணு. கேமரா ஃபோக்கஸ் பண்ணிங்க இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. வெரி ஓல்டு. ஆமா ஆமா வெரி ஓல்டு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒரு 100 இயர்ஸ் இருக்குங்களா? ஏன் நம்ம ஃபேமிலில மோர் தென் 100 இயர்ஸ் ஆச்சு. என் ஃபேமிலிக்கு வந்து அல்லாஹ் அக்பர். அதுக்கு முதல்ல என்னங்க சினிமா தியேட்டர் நம்ம கட்டி 1933 கட்டி இருக்கிறோம். அதே வந்து 68-70 வருஷம் ஆகி போச்சு. அதை இதுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிங்க. அதான் ஓகே ஓபன் பண்ணுங்க. குரான் என்ன சும்மா ஒரு பேஜ் மட்டும் அப்படி ஓபன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ப்ரூவ்டா அவ்வளவுதான். ஜஸ்ட் அவ்வளவுதான். குரான்ங்கிறது அப்படி க்ளோஸ் பண்ணி திக்னஸ் அப்படி கையில புடிச்சுக்காமி. ஃபர்ஸ்ட் பேஜ் உள்ள காமி. ஃபர்ஸ்ட் பேஜ் அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்களா? பாத்துட்டு ஆயத்து தெரியுது இல்லையா? தெரியுதானே? எழுத்து தெரியுதானே? இல்ல அந்த கேமராக்கு ஜூம் போடுங்களேன். ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படி வை நிமிஷம். அப்படி வை நிமிஷம். ஜூம் கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே. மூடி க்ளோஸ் பண்ணிரு. என்ன இந்த சைடு அப்படி திருப்பி பைண்டிங் சைடு இந்த சைடு பேக் சைடு. ஏன்னா அந்த போட்டோஸ்ல உள்ளதை நீ கையில காமிக்கிற மாதிரி போட்டோஸ் என்ன வியூல எடுத்திருக்குங்கிறது இப்படி இப்படி காமி. வெர்டிகல் வெர்டிகல் வெர்டிகல். ஓகேண்ணே. ஓகே ஸோ ஓகே இந்த பாக்ஸ் இருக்குல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். என்ன ரெக்கார்ட் ஆகுதானே? நான் ரெக்கார்டு தான் இப்போ. அதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக லென்ஸுக்கு ஏற்ற வர ஃபோக்கஸ் பண்ணலாம். லென்ஸ் பவர் தெரியுதா? மேக்னிஃபிகேஷன் தெரியுதுல்ல? தெரியுது எப்படி ஓகே ஓகே. ஜூம் பண்ணி போட்டுடும். வெளிச்சமே இல்லை இது தெரியும். எங்க உங்களுக்கு தெரியல, எங்க தெரியுது. இந்த வெளிச்சத்தில் கூட ஒரு தடவை குரான் எடுத்துருங்களா? அது இன்னும் நல்லா பிரைட் ஆகும். வரேன். அந்த ஓபன் பண்ணி அந்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் காமிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த லென்ஸ் கொடுங்களா? அதில் வச்சு பார்க்கலாம். அந்த லென்ஸ் தெரியுமா? அது கூட நான் கூட வச்சுக்கிறேன். அது எடுக்க லாஸ்ட் பேஜ்ல எதுனாலும் பரவாயில்ல. ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆர்டிஸ்டிக் இருக்கும். அதை காமி. அதை காமி. நீயே அந்த லென்ஸ் வச்சு மேக்னிஃபிகேஷன்ட்டா நான் கரெக்ட் பண்ணுறேன். பிளார் இருக்கு. பிளார் இருக்குல்ல? கிளார் அடி பிளார் அடிக்குது. தெரியுது. சரியா நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா ஐ இதாகும்ல, டிஃப்ரெண்ட் ஆகும். தெரியுதுங்களாப்பா? தெரியுது. நீங்க ஜூம் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. எழுத்து மட்டும் லேசா. அதெல்லாம் இப்போ ரொம்ப போய் ஓகே ஓகே. லேட்டஸ்ட் லேயர்ஸ் தெரிஞ்ச போதும். ஐடென்டிஃபை பண்ணலாம். சென்டர் பேஜ் கூட எடுத்துக்கலாம். வேணாம் அது ஓபன் பண்ணுவேன். டேமேஜ் ஆயிடுது. பைண்டிங் அது ஃபிக்ஸிங் டேமேஜ் ஆயிருக்கும். இது நம்ம பசங்க போட்டு ஒட்டக்கூடாது. அது ஏதோ செக் பண்ணும்போது ஒரிஜினாலிட்டி போயிருது. அதனால வந்து அது தொடாமையே வச்சிருக்கிறேன்.
ஏங்க இதெல்லாம் இங்க வந்து ஓபன் பண்ணி 100 பேர் ரெண்டேமா இரு நான் சொல்ற பாரு அது ஒண்ணு பாக்கலாம் உன் கையை நீட்டியா உள்ள வைக்கிறது உள்ளங்கையில வையா வெறும் உள்ளங்கையில வையா கையை ஃபுல் வியூ கை எடுங்க சைஸ் ஆஃப் தி குர்ஆன் தெரியும்ல ஒரு 2 ரேகைக்கு இடையிலனே அப்படியே கேளுங்க க்ளோஸ் அப் எடுக்காதீங்க கை பாம் ஃபுல்லா எடுங்க அவ்வளவு பாம் ஃபுல்லா எடுத்தா தான் சைஸ் தெரியும் வரல அப்படி சேர்த்து கிளியர் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கங்க கிளியர் ரெக்கார்ட் ஆகுது அதுதான் பாக்ஸ் வித் குர்ஆன் ரைட் எடுத்துச்சா அடுத்து ம் அப்படியே எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படியே வைங்க எடுத்துட்டு தான் வைக்கீங்க ஆமா பாக்ஸ் அப்படியே மூடுங்க பாக்ஸ் மூடி இந்த பக்கம் காமிச்சிட்டு பின் பக்கம் காமிச்சிரு அப்படியே திருப்பி வைங்க கையில அப்படி திருப்பிங்க படம் முன்னாடி மெக்கா படம் தெரியும்ல அத ஓகே ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ம் டோட்டலா இதோட சைஸ் நாங்க டிஸ்ப்ளே பண்ணியாச்சு கையில வைக்க பாம்ல வைக்கும்போது கிளியர்